ஒரு படம் 100 கோடி அடிச்சிச்சு. அந்த ஆக்டரோட கெரியர்லேயே பிக்கஸ்ட் கலெக்ஷன் அதான். எல்லாரும் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஐ திங்க் தெர் இஸ் நோ நெகட்டிவ் ரிவ்யூ. எல்லாருமே அது ஃபீல் குட் மூவி, பயங்கரமான லவ், பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், வாவ்னாங்க. ஆனால் அதில் இருக்க குறைய யாரும் பார்க்க மறந்துட்டாங்கடா தங்கம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். குட் மார்னிங். இப்போவுமே நம்ம வந்து புக் ரிலேட்டட் கான்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட்டுக்கு, ஒரு சேஞ்சுக்காக படத்தை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா obsessive cinema disorder, OCD. ஸோ அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் ராஜஸ்தானில் இருப்பேன். ஸோ ராஜஸ்தானுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரிப்பு போயிருக்கோம். அதுக்கான வீலாக் அடுத்த வாரம் பார்ப்பீங்க. அதனால இந்த வாரத்துக்கு மிட் வீக்லேயே போகிறனால டைம் இல்லை புக்கு படிக்க. ஸோ ஐ தாட் அந்த ஒரு சின்ன ஷார்ட் டேர்மில் ஒரு வீடியோ பண்ணுறதுனால லெட்ஸ் டூ இட் சம்திங் ஃபன், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணலாம். அதுலேயும் ப்ரொவோக்கிங் பேஜஸ்னால கொஞ்சம் எல்லாரையும் ப்ரொவோக் பண்ணி விடுவோம், ஒரு சண்டே கிளப்பி விடுவோம் அப்படின்னு தான் யோசித்தேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, ஆல்ரெடி நான் முன்னாடி ஒரு வீடியோ சொன்ன மாதிரி கோராவில் வந்து ஐ ஹேவ் அரவுண்ட் 6 மில்லியன் ரீட்ஸ் அண்ட் மோர் தென் 2000 ஃபாலோவர்ஸ். லாஸ்ட் ஒரு 2 years 3 years மேலே வந்து கண்டினியூஸாக டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஆன்சர்ஸ். ஸோ அதில் வந்து நான் ஒரு லாஸ்ட் வீக் போட்ட ஒரு ஆன்சர் வந்து இட் வாஸ் கெட்டிங் சம் ட்ராக்ஷன். நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய ஷேர்ஸு, நிறைய காமெண்ட்ஸ் அண்ட் நிறைய அப்வோர்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு ஆன்சரை வச்சு அதை பற்றி பேசலாம். அண்ட் சின்ஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு மூவி, எல்லாருக்கும் ஒரு ஃபன்னாக இருக்கும், ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால ஐ தாட் ஓகே ஒய் நாட் அப்படின்ட்டு. ஸோ த கொஸ்டின் இஸ், which Tamil movies are giving wrong messages to the society? ஸோ சொசைட்டிக்கு ராங் மெசேஜ் கொடுக்குற தமிழ் படம்னா 1000 படம் இருக்கும். தமிழில் எல்லா படத்துலையும் 1000 படம் இருக்கும். அண்ட் பீப்புள் நோ இட். அது ஆப்வியஸாக ஃப்ளாப் ஆகும். இது ஒரு பெரிய ஸ்டார் படமாக இருக்கும், ஏன்னா சூப்பர் ஹிட் ஆகும். பீப்புள் உடன் மைண்ட் வாட் சென்ஸ் தே ஆர் மேக்கிங். அதில் இருக்க பிரச்சனைகளோ குறைகளோ நிறைகளோ தெரியறதில்லை, இல்லை மக்களுக்கு தெரிஞ்சும் ஓகேன்னு விட்டுருவாங்க. பட் சில படங்களில் அது குறையாக இருக்கா இல்லை தப்பான மெசேஜ் கொடுக்காங்களான்னு தெரியாமையே கடந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்து பேசணும்னு நினச்சேன். ஏன்னா ஆப்வியஸான படங்கள் 1000 இருக்கும்போது இந்த படத்தை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 100 crore அடிச்சு, அந்த ஆக்டருக்கு பெரிய ஹிட் ஆச்சு. ஆனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நெருடலாக இருந்துச்சு. எனக்கு அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. என்னால் அதை என்ஜாய் பண்ண முடியல. பேசிக்கலி அது வந்து ஒரு 1960s 70s வர வேண்டிய ஒரு படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ 2022 வந்துருக்குது. அண்ட் பீப்புள் ஆர் ஸ்டில் செலிப்ரேட்டிங் இட். அதுதான் எனக்கு பயங்கர அம்யூஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு மேக் அ வீடியோ and let's discuss. நீங்கள் சொல்லுங்கள், what do you think about it? Do you really think that makes sense? இல்லைனா what is your கருத்து அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். let's discuss. இதுலேயுமே கொஞ்சம் இந்த வீடியோ இந்த ஆன்சர்ஸ்லேயுமே கொஞ்சம் காமெண்ட்ஸ் இருக்குது. நிறைய காமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிங்காக இருக்குது. பட் there are a few comments which is going against my opinion. Again, இந்த வீடியோவோ இந்த ஆன்சரோ எல்லாமே it is about my opinion. So again, opinion is subjective. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், இந்த எடுத்துகிட்டு இருக்க கேமராமேனுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சோபனா தாங்க வெயிட்டு. ஏங்க உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து கூடயே இருக்கணும், வேலைக்கு போகாமல் இருக்கும்போது உங்களை வந்து பார்த்துக்கணும், அவங்க வேலைக்கு போய் வேற என்ன வேணும் நமக்கு? வேலைக்கு போயிட்டு இருந்து பார்த்துக்கிறவங்க தான் வேணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு வந்து நம்மளை வீட்டில் படுத்துருக்கவங்களை பார்க்கணுமா? இந்த மாதிரி ஒரு பெண் ஆதிக்கவாதியாக நம்ம முன்னாடி கண்ணு நிற்கிறது வந்து இந்த ஒரு நபர் மட்டும் இல்லை, ஹரிஷுங்கிறவர் மட்டும் இல்லை, நம்ம சமுதாயமே அப்படி தான் இருக்குது. அதுதான் எவல்யூஷன். அவர் வந்து ஒரு டிஷர்ட்டில் வந்து குறிக்கிறாரு. ஸோ குரங்குலேருந்து வந்த நம்ம எவால்வ் ஆனோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, திருப்பி பின்னாடி தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கேமராமேன் சொன்னது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ ஐம் நாட் டிஃபைங் எனிதிங், பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்கிறேன். லெட்ஸ் ஹேவ் அ ஹெல்தி டிஸ்கஷன் இன் த காமெண்ட்ஸ் அண்ட் லெட்ஸ் see எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம அங்கேருந்து பார்க்கலாம். ஸோ அது என்ன கொஸ்டின் ஆல்ரெடி சொல்லிட்டேன், which Tamil movies are giving wrong message to society-ன்னு. ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ண படம் அப்படி என்னென்னா திருச்சிற்றாம்பலம். அதாவது திருச்சிற்றாம்பலம் தனுஷோட சூப்பர் ஹிட் மூவி. ஸோ அது ஃபீல் குட் மூவி, சம மூவி அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து சன் நெக்ஸ்ட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த படத்தை போய் பார்த்தேன். அது என்னால் பார்த்து கூட முடிக்க முடியல, அவ்வளோ கிரிஞ்சாக இருந்துச்சு. ஸோ கிரிஞ்சுன்னு சொல்கிறதே கிரிஞ்சாகிட்டு இந்த காலத்தில். அந்தளவுக்கு கிரிஞ்ச் கான்டென்ட்டை பற்றி பேசுகிற கான்டென்ட்டே கிரிஞ்சாகிற அளவுக்கு இருக்கிற டைமில் ஐ குடன்ட் ஃபைண்ட் another word for the movie. ஏன் அப்படின்னா ஐ வில் கீப் திஸ் வீடியோ வெரி சிம்பிள். 3 பாயிண்ட் தான், 3 flaws I found in this movie. ஃபர்ஸ்ட் ஃப்ளா என்ன அப்படின்னா ஷோபனா. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் நித்யா மேனன், ஐ எம் டாக்கிங் அபவுட் ஷோபனா. ஷோபனா வந்து ரொம்ப ஸ்டூப்பிடான ஒரு கேரக்டர். ஏன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்து அதில் பயங்கரமாக ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறா திருங்கிற கேரக்டரோட, விச் இஸ் தனுஷ் ஹூ ஆக்டட் இன் தட் மூவி. ஸோ அந்த திரு கூட சின்ன வயசுலேருந்து அவள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது
அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே லவ் இருக்குன்னு கடைசியில் தான் நம்ம காமிக்கிறாங்க. அது நமக்கு சஸ்பென்ஸ் தான். அதே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவங்களுக்கும் டேரக்டருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பட் கடைசியில் வந்து அவளுக்கு லவ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறாங்க, விச் இஸ் ஃபைன். ஆனால் அது ஏன் அவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனிங்கும் இல்லை. அதான் அகைன் சொல்கிறேன், we are not living in 60s. 1960ஸ்லையோ 1970ஸ்லையோ இந்த படம் வந்தால் ஐ அக்ரி, டோட்டலி மேக் சென்ஸ். அந்த காலத்தில் லெட்டர் தான் இருந்துச்சு. லெட்டர் எழுதி கொடுக்கணும், இல்லை ஸ்கூலுக்கு நடந்து போகணும், வெயிட் பண்ணி பின்னாடி இருந்து பார்த்து அப்பா இருக்கானா, அண்ணன் இருக்கானா, யாராக இருக்காங்களான்னு அப்படி அந்த கேப்பில் போய் பேசிட்டு வரணும். அவ்வளோ கஷ்டம் இருக்கிற டைமில் அண்டர்ஸ்டாண்டபிள். நீ ஃப்ரெண்டாகவே இருக்கிற, உன் கூடயே உட்காந்துருக்குறாங்க, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறீங்க. அப்போது உனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை சொல்கிறதுக்கு what is the problem? எது உன்னை தடுக்குது? What is stopping you? If you think that is going to affect your friendship, then you are not being true to your friendship and also the feeling that you have. So ரெண்டுலேயுமே நீ ஃபெயில் ஆயிடுற. ஏன் நீ அவ்வளோ நாள் டைம் ஆக்குன அப்படிங்கிற கேள்வி எனக்கு ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. அகெயின் ஏன் இதெல்லாம் நான் பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, தீஸ் ஆர் த திங் தட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். ஸோ இதில் இருக்க நெகட்டிவ் காமெண்ட்ஸை பற்றியுமே நான் சைட் பை சைடில் பேசுகிறேன், ஸோ தட் இட் ஹேஸ் சம் கான்டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் என்னென்னா, இதில் ஒரு மேபி யூ வில் see the screenshot in the வீடியோ while I'm talking about this. அந்த காமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போது. ஸோ ஃபஸ்ட் வந்து விக்ரம் மடை அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் விக்ரம் மடையா இல்லை விக்ரமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா 3 ஃப்ளாஸ் இருக்கான். ஸோ அந்த 3 ஃப்ளாஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளா என்னென்னா, தெர் ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ் இந்த உலகத்தில் இருக்கலாமே, அவங்களும் இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. மிஸ்டர் விக்ரம், இன்ட்ரோவர்ட்ஸ்னால் என்னென்னா, அதுக்கு நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு டெஃபினேஷன் தெரியும். தே ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள் டாக்கிங் டு எனி ஒன். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்டை பேச தே ஆர் நாட் கம்ஃபர்டபுள். தே ப்ரிஃபர் டு பி அலோன். அவங்களோட ஸ்பேஸில், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட, இல்லை அவங்களோட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தே ப்ரிஃபர். ஸோ இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து யார்ட்டையுமே பேச மாட்டாங்களான்னா நமக்கு டெஃபினட்டாக இல்லை. தே ஆர் கம்ஃபர்டபுள் இன் தியர் ஓன் ஸ்பேஸ். அந்த ஓன் ஸ்பேஸ் அவங்க மட்டுமா இருக்கலாம், இல்லை அவங்க அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். 20 வருஷமாக ஃப்ரெண்டாக ஒருத்தி கூட இருக்கிறவங்க கூடயும் பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது இன்ட்ரோவர்ட்டில் அந்த ப்ராப்ளம் வேறு. ஓகேயா? ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சம் பீப்புள் மைட் நாட் பி அவேர் ஆர் கிளியர் அபவுட் தியர் ஃபீலிங்ஸ். And மூணாவது பாயிண்ட், there are other friends or of opposite sex of the characters, they have remained friends. ஓகே, அவர் என்ன சொல்ல வராருன்னா, அது அவருக்கே புரியுதான்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்களும் இருக்காங்களே அப்படிங்கிறாரு. டெஃபினட்டாக இருக்கிறாங்க, இருக்கணும், இருந்துட்டு தான் இருப்போம். என்ன பிரச்சனைனா, இல்லை ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களும் இந்த படம் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுங்கிறேன், which is my second point. அதுக்கு நான் அப்புறமா வரேன். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, தனுஷோட கேரக்டர், தட் இஸ் திரு. ஸோ அந்த திருவோட கேரக்டரில் ஒரு 2000-3000 ஃப்ளாஸ் இருக்குது. அது வந்து நார்மலாக தமிழ் சினிமாவில் இருக்கிறது தான். நம்ம வந்து யாரை ஒரு ஹீரோவை பார்க்குறோம், யாரை ஒரு ஹீரோவை காமிக்கிறோன்னா ஆப்வியஸாக த பாய் நெக்ஸ்ட் டோர் தான். நம்மளை மாதிரியே ஒருத்தர் ஹீரோவை காமிச்சா தான் நம்மளால் ரிலேட் பண்ண முடியும், படம் ஓடும். இல்லைன்னா எப்பிக்காக ஒரு KGF மாதிரி, பாகுபலி மாதிரி காமிச்சிடணும். இல்லை பக்கத்து வீட்டு பையனை காமிக்கணும். ப்ராப்பராக டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர ஒருத்தனோட கதையை பார்க்க யார் ரெடியாக இல்லை. அதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு ஸ்லக்கிஷான லெத்தார்ஜிக்கான கேரக்டர்ஸ் இருக்க ஹீரோஸை ரொம்ப நாளாக ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பண்ணட்டும், விச் இஸ் நாட் மை ப்ராப்ளம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஃபைனலாக எதுக்காக ஷோ பண்ணாட்ட போகிறாரு, அதெல்லாம் ரெண்டாவது. அதுவுமே என்னோட பிரச்சனை தான். அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், ஃபைனலி வாஸ் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ், நோ ஒன் அக்செப்டட் ஹிம். அண்ட் ஃபைனலி நித்யா மேனன், தட் இஸ் ஷோபனா வாஸ் லாஸ்ட் ரெசார்ட். வேறு வழி இல்லாமல் கடைசியில் நித்யா மேனன் தான் இருக்கான்ட்டு போனது. அப்படியே அவரே போயிருந்தா எனக்கு பிரச்சனையே இல்லை, அந்த வீடியோ வந்திருக்காது. என்னோட மேஜர் பிரச்சனையே இந்த படத்தில், இந்த ரெண்டாவது பாயிண்டில், தனுஷ் அட்லீஸ்ட் அவனுக்கு வேறு வழி இல்லாமல் போயிருந்தா கூட பரவாயில்ல, அவனுக்கு அவன் தாத்தா மேனிப்புலேட் பண்ணிட்டாரு. அந்த மேனிப்புலேட் எப்படி செய்வதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காட்டி முன்னாடி இந்த பாடம் பார்த்தா தெரிஞ்சிடும். பாரதி ராஜா அவங்களுக்கு சொல்லி தருவார் எப்படி மேனிப்புலேட் பண்ணணும்னு. ஒருத்தர் சும்மா சுற்றிட்டு இருந்த ஒருத்தரை பிடிச்சி, அந்த பொண்ணு தான் உனக்கு கரெக்டாக இருப்பா, அவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே சும்மா எதுவுமே யோசிக்காத ஒரு பையனுக்கு திடீர்னு ஒரு ஃபீலிங் வருது. அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் பேசுகிறான், எல்லாம் பேசி லவ் வருது, கடைசியில் ஃபாரின் ட்ராவல் பண்ணுறான். அந்த கிளைமேக்ஸ் அதை விட ஒரு குப்பை. அவன் வந்து அவளை ஃபாரின் அனுப்புறானா, இல்லை இவன் ஃபாரின் போயிட்டு ரிட்டன் வரானா, அவள் கடைசியில் அங்கே போய் கண்டினியூ பண்ணாளா வேலையை, எந்த கிளாரிட்டி இல்லை. அவங்க சேர்ந்துட்டா போதுமா, அதுதான் கதையா அப்படின்னா இல்லை, அது கதை இல்லை. ஸோ அந்த கதை வழியாக என்ன சொல்ல வாரீங்க? ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். திருவுக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது. திருவுக்கு ஷோபனா மேலே எந்த வகையான லவ்வும் இல்லை, சின்ன வயசுலேருந்தும் சரி, கடைசி வரைக்கும் சரி. அவங்க தாத்தா சொன்னார்னு ஒரே காரணத்தினால அவன் அதை போய் லவ்னு நினச்சி பண்ணுறான்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். ஸோ அவனுக்கு ஒரு கிளாரிட்டியே கிடையாது. கிளாரிட்டியே இல்லாத ஒருத்தன் பாவம் போட்ட ஒருத்தியை பிடிச்சி, அவளுக்கும் கிளாரிட்டி இல்லை, அவளுக்கு கிளாரிட்டி இருக்குனாலும் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது. அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு லவ் பண்ணி அந்த லவ் எல்லோரும் ஒரு மக்கள் வந்து 100 கோடி கலெக்ஷன் வாங்குற அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, ஆர் வி தட் டம்? அகெயின் கம்மிங் டு த பாயிண்ட், நிறைய காமெண்ட்ஸ் இதில் இருக்குது. படத்தை படமாக பாருங்கள், படத்தை படமாக என்ஜாய் பண்ணுறா, ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற, ஏன் படத்தில் இவ்வளோ இதாகிற அப்படின்னு. ஸோ இந்த படங்கள் தான் சொசைட்டியில் இருக்க மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. யூ அக்செப்ட் இட் ஆர் நாட், அதுதான் உண்மை. எல்லாரையும் பண்ணுதா அப்படின்னு ஒருத்தர் கேட்டால், டோன்ட் டாக் ஃபார் எவ்ரி ஒன், அந்த கமெண்ட் இருந்துச்சு. எல்லாரையும் இது பண்ணுறது இல்லை, நான் டீனேஜில் இருக்கும்போது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, உண்மை தான். பட் இப்போ எனக்கு தெளிவாக கிளாரிட்டி இருக்குல்ல அப்படிங்கிறார் ஒருத்தர். இருக்கா? டீனேஜில் இல்லையா? அப்போ இப்போ டீனேஜில் இருக்கவங்களுக்கு
லெட்ஸே ஒரு சின்ன ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சின்ன வயசுலேருந்து ஒரு 5 வயசு 6 வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறாங்க அண்ட் தேர் இன் தியர் டீனேஜ் டவுன். இந்த படம் பார்த்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்களா மாட்டாங்களா? ஆகாமல் இருக்கலாம், 90% சான்ஸ் இருக்கலாம். ஒரு 10% இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறேன். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் இங்கே இருக்கக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், இவ்வளோ தப்பான வழியில் இருக்க இருந்து அட்லீஸ்ட் பேச விடுங்க. பேசினா படத்தை படமாக என்ஜாய் பண்ணுன்னு என்கிட்ட வந்து கேட்காத. இது ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னால் தான் அட்லீஸ்ட் அந்த 10% யாராவது ஒருத்தராக பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் இது தப்பாக இருக்குது, இது மேட்டர் இல்லை, இப்படி இருக்கலாம்னு தெரியும். ஸோ அதே அந்த காமெண்ட் போட்டவர் என்ன சொன்னார்னா, டீனேஜில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன், இப்போ நான் இன்ஃப்ளூயன்ஸே படத்தை பற்றி ஆகிறது இல்லை அப்படின்னாரு. இப்போ கடைசியாக அந்த இடத்துல வந்து என்னென்னா, அவருக்கு அந்த கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை போட்டேன். நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பட் உங்களுக்கு வந்து டேவிட் ஃபாஸ்டர் வாலஸோட ஃபிஷ் ஸ்டோரி தெரியுமா அப்படின்னு கேட்டேன். டேவிட் ஃபாஸ்டர் வாலஸோட மீன் கதை என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வீடியோட எண்டிங்கில் ஒரு பாட்டு வரும், நம்ம தலைவர் கேபரோடது, அதை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 2 மீன் தண்ணியில் இருந்துச்சான். அந்த 2 மீன் தண்ணியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மீன் வந்து அந்த சின்ன மீனை பார்த்து கேட்டுச்சான், இந்த தண்ணிங்கிறாங்களே, தண்ணின்னா என்னென்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான். ஒன்று இந்த ஒன்று சொல்லிச்சான், அது என்னன்னு எனக்கு தெரியலப்பா, ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்னு போச்சான். ஸோ தண்ணிக்குள்ளேயே இருக்கிற 2 மீனுங்களுக்கு அதுதான் தண்ணியில் இருக்கோங்கிறதே தெரியாதான், தண்ணினா என்னன்னே தெரியாதான். அந்த மாதிரி தான் நம்ம ஒரு இல்யூஷனுக்குள்ளே, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளே, ஒரு மேனிப்புலேஷனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கோம் தெரியுமா அப்படின்னா டெஃபினட்டாக தெரியாது. நான் மேனிப்புலேட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு யாராவது மேனிப்புலேட் ஆவாங்களா? இல்லை, எல்லாம் தெரியாமல் நடக்கிறனால தான், அறியாமை, இக்னரன்ஸ், இதனால தான் நடக்குது. ஸோ எனக்கு நான் தெளிவாக இருக்கிறேன், எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது அப்படின்னு. ஓகே, இஃப் யூ ரியலி நாட் பீங் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை எனிதிங் ஃபைன், பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்காக தான் இந்த ஆன்சர். ஸோ டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட். அண்ட் ஃபைனலி த தேர்ட் பாயிண்ட் இஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஷோபனா அவள் லவ்வை சொல்லாமல் இருந்தது தப்பு. யாராக இருந்தாலும் இந்த காலத்தில் அவங்க லவ்வை வெளியே தைரியமாக சொல்லணும். அது அவங்க எஸ் சொல்கிறாங்களா, ஓகே கேரி ஆன். வெயிட் பண்ண சொல்கிறாங்களா, டைம் எடுத்து பழகி பாருங்கள், செட் ஆகுதா இல்லையா டிசைட் பண்ணுங்கள். நோ சொன்னால் நோ மீன்ஸ் நோ, சாத்திட்டு கிளம்பிடணும். இவ்வளோ தான். இது ஷோபனா பண்ண தப்பு. ஸோ 2வது திரு பண்ண தப்பு. இந்த காலேஜில் பண்ணுவோம்ல, மச்சான் அவனைய பார்க்குறா அப்படின்னு சும்மா உட்காந்து ஒருத்தி சாக் பீஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா கிளாஸில், அவளை உட்காந்துட்டு மச்சான் அவனைய பார்க்குறா அப்படின்ட்டு நம்ம சொன்ன உடனே இன்னொருத்தவன் பார்த்துட்டு இப்படிம்மா நானும் பண்ணியிருக்கேன், எல்லாருமே பண்ணியிருப்போம். அப்போது அதை பார்த்து நம்பிட்டு இதுதான் உண்மை நினச்சிட்டு நம்ம ஒரு ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணிட்டு அப்படி போகிறது, அது எந்த அளவு அது ஓகே, காலேஜில் ஓகே. மாடு மாதிரி வளர்ந்ததுக்கப்புறமும் நம்ம அப்படி பண்ணலாமா அப்படின்னா, பிளைண்டாக யார் சொன்னாலும் நம்பக்கூடாது, கேட்கக்கூடாது. அது உன் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, உன் தாத்தாவாக இருந்தாலும் சரி, உன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உன் கீழே இருக்க பையன், உனக்கு பிறந்த பையனாக இருந்தாலும் சரி, இஃப் இட் மேக் சென்ஸ் டு யூ, இட் மேக் சென்ஸ் டு யூ, இல்லையா ஃப்ரீயாக விட்டுரு. அண்ட் 3வது ப்ராப்ளம், இந்த வே தே ஷோட் த ஃப்ரெண்ட்ஷிப். சின்ன வயசுலேருந்து ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சாங்க. ஐ ரியலி லவ் தட் பார்ட். அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக சூப்பராக போகிற மாதிரி இருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். அப்போது அந்த மாதிரி போயிட்டு கடைசியாக அதோட எண்டிங்கை கிளைமேக்ஸை லவ்வாக வச்சாங்கன்னா, இது நிறைய இந்த மாதிரி படம் முன்னாடியே வந்திருக்கு. இப்போ ஏன் அது பிரச்சனையாக இருக்குன்னா, இன்னும் ஏன் எடுக்கிறீங்க அப்படி? அதுவும் அங்கே ஒரு நேச்சுரலான ஒரு ஃபீலிங் இருந்தால் பரவாயில்ல. இந்த பிரசாந்தோட ஒரு படம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் அட்லீஸ்ட் ஒரு நேச்சுரலாக காமிச்சிருப்பாங்க. நேச்சுரலாக இல்லாமல் ஜஸ்ட் பிகாஸ் தேவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ லாங் டைம், இவளால் இவனை பார்த்துக்க முடியும், இவன் கூட இருந்தால் சந்தோஷமாக இருப்பான்னு ஒரே காரணத்தினால தாத்தாவும் வீட்லேயும் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, சேர்ந்து மேனிப்புலேட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. அது எப்படி இந்த காலத்தில் ஹிட் ஆச்சுங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படி அது யாருக்கும் துருத்தலை அப்படிங்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. அண்ட் தட் இஸ் வை ஐ மேட் திஸ் வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய காமெண்ட்ஸ் இருக்குது இந்த வீடியோக்கு. அது வாசிக்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ஃபன்னியாக இருந்துச்சு. சில பேர் வந்து ஐ வாண்டட் டு கிவ் மோர் தென் ஒன் அப்போர்ட், எவ்வளோ நாள் கொடுக்கலான்னு இருக்கு அப்படின்னாங்க. நிறைய பேர் வேறு ஏபிள் டு ரெசனேட் வித் மை ஒப்பீனியன். ஆமாம், எனக்கும் இதே தான் தோணுச்சு, இது என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது, இட் மேக்ஸ் நோ சென்ஸ், இட் இஸ் அப்சர்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் வி ஹேவ் அ லாட் ஆஃப் காமெண்ட்ஸ் இன் திஸ் ஆன்சர். அண்ட் ஐ வில் ஷேர் த லிங்க் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐம் நாட் எல்லாத்தையும் இங்கே பேச வேணாம் அப்படிங்கிறனால ஐம் கோயிங் டு ஷேர் இட். அதை தாண்டி ஐ வாண்ட் அஸ் டு ஹேவ் அன் ஹெல்தி கான்வர்சேஷன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வாட் யூ திங்க் அபவுட் இட். இல்லைப்பா இது கரெக்ட் தான், இல்லை இது இப்படி தான் இருக்கணும், இல்லை இது பண்ணுறனால எந்த தப்பும் இல்லை அப்படின்னா ஐ ஹவ் நோ ப்ராப்ளம். ஐ ஒன்ட் கெட் அஃபெண்டட். அட்டாக்கும் பண்ணுவேன், பட் பரவாயில்ல, வந்து கமெண்ட் போடுங்க, நம்ம என்னென்னு பேசி பஞ்சாயத்து பண்ணிக்கலாம். ஃபைனலி அகெயின் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார்ல, படத்தை படமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஏன் அதில் மெசேஜ் பார்க்குறீங்க அப்படின்னு. நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி ஐம் ஃபேன் ஆஃப் தியாகராஜா குமார் ராஜா வந்து சொல்கிறது என்னென்னா, படத்தில் சோஷியல் மெசேஜ் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. படத்தில் கரெக்டாக படம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமா மக்களை கரெக்டாக அப்படின்னா நோ, நெவர். அது ஆன்சரே கிடையாது, அது யார்ட்டையும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் படம் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது சம் வாய்ஸ் ஷுட் பி ரைஸ்ட் அகெயின்ஸ்ட் இட். அவ்வளோதான் மேட்ரு. நான் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறேன், ஒரு அந்த வாட்டர் ரைட்லாம் இருக்கும்ல, ஒரு பெரிய ஸ்லைடு மாதிரி இருக்கும், அந்த வாட்டருக்குள்ளே போனால் சர்ன்னு வருவோம்ல, அந்த வாட்டர் ரைடில் நான் போகும்போது அந்த ஸ்லைடுக்குள்ளே, அந்த டியூபுக்குள்ளே ஒரு ஆணி இருக்குது. அது இவ்வளோ துரு பிடிச்சி இவ்வளோ பெரிய ஒரு ஆணி அந்த டியூபுக்குள்ளே இருக்குது. அது என் காலில் குத்திருச்சு அப்படின்னா, நான் அம்யூஸ்மெண்ட் பார்க் போனது ஜாலியாக இருக்குதான்ப்பா, அந்த ரைடில் போனது ஜாலியாக கத்துறதுக்கு தான். இது கிழிச்சா எனக்கு என்ன அப்படின்னு நான் வந்துட்டு என் வீட்டில் இருக்கவங்களையும் அப்பா அம்மாவையும் குழந்தையும் நான் அனுப்புவேனா?
கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஒன்று உறுத்துது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா இருக்குது, அதை நான் சொல்ல தான் செய்வேன். ஸோ இது ஒரு ஃபன் டாப்பிங் சொல்லிட்டு சீரியஸாக பேசுகிற மாதிரி இருந்துச்சா? இல்லை, எனக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு. அந்த கமெண்ட்ஸில் போட்டு அவங்கள அட்டாக் பண்ணுறதும் திருப்பி அட்டாக் வாங்குறதும் ஜாலியாக போச்சு. ஐ திங்க் யூடியூப் காமெண்ட்ஸ்லேயுமே வி கேன் டூ த சேம். போடுங்க உங்களோட காமெண்ட்ஸ், கருத்துக்களை தூக்கி போடுங்க, நம்ம பேசுவோம். பட் நான் கொஞ்சம் டிலேயாக தான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா இப்போ இந்த நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு இருக்க டைமில் ஐ திங்க் சாட்டர்டே ஈவினிங் தானே. ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க டைமில் நான் வந்து பாலைவனத்தில் பல்லு அடிச்சுட்டு படுத்துட்ருப்பேன். அது எப்படி, அங்கே என்னென்ன பண்ணோம், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் ராஜஸ்தான் வீலாகில் சந்திப்போம். 2 குட்டி